ஆன்மீக சொற்பொழிவினை இங்கே நிகழ்த்துவதற்கு எனக்கு அனுமதி அளித்த இந்த இந்து சமய அறநிலைத்துறை திருநெல்வேலியினுடைய இணை ஆணையாளர் ஐயா அவர்களுக்கும், மண்டல தணிக்கை அலுவலர் இந்து சமய அறநிலைத்துறை திருநெல்வேலி அவர்களுக்கும், இந்த திருக்கோயிலினுடைய உதவி ஆணையர் மற்றும் நிர்வாக அதிகாரி அவர்களுக்கும், ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும், இந்த திருக்கோயிலினுடைய பட்டர் பெருமக்கள் அத்தனை நபர்களையும் வணங்கி, திருக்கோயிலுடைய ஊழியர்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு, திரளாக வந்து அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஆன்மீக பெருமக்களை எல்லாம் வணங்கி இன்றைய தலைப்பிலே உரையாடலாம் என்று எண்ணுகின்றேன். நின்னை சரண் அடைந்தேன், பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் நான் உனக்கு கலந்தருவேன், கோலஞ்சை பத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா என்று எல்லாமல்ல விநாயக பெருமானை வணங்கி, மாசில் வீணையும் ஆலைமதியும் வீசுதென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே என்று எல்லாமல்ல பரம்பொருள் எம்பெருமானை வணங்கி, நின்னை சரண் அடைந்தேன். இந்த தலைப்பை இங்கே நான் எடுப்பதற்கு மிக முக்கியமான காரணம், இன்று நம்மில் பெரும்பாலானோர் மன நிம்மதியை தேடிக்கொண்டே அழைகின்றோம். சற்று ஏறக்கால ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருந்தோம். இறைவனுடைய அருளால் இப்பொழுது ஓரளவு எல்லோரும் பொருளாதாரத்திலே உயர்வாக வர முடியாவிட்டாலும் ஏதோ போதும் என்ற நிலையிலே இன்று நாம் வந்துவிட்டோம். ஆனால் மனதளவிலே நிம்மதியை நாம் தேடிக்கொண்டே இருக்கின்றோம். அது எங்கே கிடைக்கிறது? போத்தி சூப்பர் மார்க்கெட் மாதிரி அல்லாது ஏதாவது ஒரு பஜார் கடையில் கிடச்சதுன்னா உடனே பல்காக ஆர்டர் வாங்கிடலாம் அப்படின்னு தேடி தேடி அலைகின்றோம். ஆனால் அது எங்கே இருக்கிறது என்று நம்ம நிறைய பேருக்கு அது தெரியலை. அது எங்கே இருக்கிறது என்பதை பற்றி பேசுவதற்காகத்தான் இங்கே இந்த ஆன்மீக சொற்பொழிவிலே இந்த தலைப்பினை இங்கே கொடுத்திருக்கின்றோம். இந்த உலகத்திலேயே எல்லா ஜீவராசிகளும் பிறந்து அதற்கான காலகட்டங்களிலே வாழ்ந்து முடிந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே மனிதனுக்கு மட்டும்தான் சற்று ஏறத்தாழ 70 ஆண்டுகள் என்று சராசரியாக நம்மளுடைய ஆயுளை அறிவியல் வல்லுநர்கள், மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் உற்று நோக்கி சொல்லியிருக்கிறார்கள். 70 ஆண்டுகள் என்று. இந்த 70 ஆண்டுகள் வாழக்கூடிய நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோமா என்றால் இல்லை. ஒன்றை ஆன்மீக அன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் 24 மணி நேரம் மட்டுமே உயிர் வாழக்கூடிய ஈசல் இந்த உலகிலே ஈசனால் படைக்கப்பட்டது. யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. 24 மணி நேரமே தன்னுடைய ஆயுள் என்று தெரிந்தும் அந்த ஈசனால் படைக்கப்பட்டது மகிழ்ச்சியாக தன்னுடைய பொழுதை இங்கே போக்கிக் கொண்டிருக்கின்றது. பட்டாம்பூச்சி சற்று ஏறத்தாழ அதற்கு எவ்வளவு காலம், எத்தனை மாதம் என்றே தெரியவில்லை என்றாலும் அது இந்த உலகத்திலே மிக மகிழ்ச்சியாக சிறகுகளை விரித்து பறந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் 70 ஆண்டு காலம் நமக்கு வாழ்க்கை என்று சொல்லுகின்றோம். ஆனால் மகிழ்ச்சி எங்கே எங்கே என்று நம்மில் பாதி பேர் தேடிக்கொண்டே இருக்கின்றோம் இல்லையா? அதை யாரும் மறுக்கவே முடியாது. முன்னாடிலாம் உறவுகளுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தோம். வீடுகள்லாம் அப்படி நிறைந்து இருக்கும் உறவுகள். இன்றைக்கு நேற்று ஐயா சொற்பொழிவு பண்ண சிவகுமார் ஐயா சொன்ன மாதிரி இன்றைக்கி வீடுகளில் ஒரு குழந்தைக்கு மேலே மறு குழந்தை இல்லை. அந்த குழந்தைக்கே பேச்சு துணைக்கு இன்னொரு குழந்தை இல்லை. அப்புறம் எப்படி உறவுகள் நீண்டு இருக்கும்? முதியவர்களை வீடுகளிலே வைப்பதற்கு நமக்கு சற்று தயக்கமாக இருக்கிறது. அவர்கள் நமக்கு பாரமாக இருப்பார்கள் என்ற எண்ணம். அவர்கள் நமக்கு பாரம் அல்ல, அவர்கள் தான் நமக்கு முதுகெலும்பே. நம் குடும்பத்திற்கான முதுகெலும்பே நம் வீட்டில் இருக்கின்ற பெரியவர்கள் தான் என்பதை நாம் உணரத் தவறிவிட்டோம். அதனுடைய விளைவை நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். குழந்தைகளுக்கு இதற்கும் ஆன்மீகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று சிலருக்கு ஒரு எண்ணம் தோன்றலாம். இன்றைய குழந்தைகள் ஒழுக்க நெறியை தவறுகின்ற பொழுது நமக்கு கோபம் வருகிறது. அதுவும் எம்பெருமான் ஈசன் மீது வருகிறது. என் வீட்டில் இப்படி ஒரு வேலையை செய்துட்டேப்பா, இது உனக்கு நல்லதாக இருக்கா? நான் உனக்கு எவ்வளோ பக்தியாக இருக்கிறேன்,
என் பையன் என் பேச்சை கேட்க மாட்டேங்கானே அப்படின்னு நம்ம அதற்கும் எம்பெருமான் மீதே நம் கோபத்தை சாற்றுகின்றோம். காரணம், பெரியவர்களை நாம் வீடுகளிலே வைப்பது கிடையாது. பெரியவர்கள் வீடுகளிலே இருந்தால் அவர்கள் ராமாயணம், மகாபாரதம் போன்ற பக்தி காவியங்களை சொல்லிக் கொடுப்பார்கள். ஒழுக்கத்தை குழந்தைகளுக்கு பயிற்றுவிப்பார்கள். நீங்கள் நல்ல நிறைய வயதான நண்பர்கள் இருக்கீங்க, தெரியும். தாத்தா கதை சொல்வார் குழந்தைக்கு. அவர் சொல்கிற எந்த கதையிலையும் யாரும் உயிரிழக்க மாட்டார்கள். கேட்டிருக்கீங்களா? தாத்தா சொல்கிற கதையில் ஒருத்தர் கூட சாவ மாட்டார். ஆனால் இன்றைக்கி எல்லாரும் மொபைல் ஃபோன் அப்படின்னு ஒரு நாகரிகத்தினுடைய ஒரு உச்சகட்டம்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற அந்த செல்ஃபோனை கையில் வச்சுட்டு அதில் விளையாட்டை கொடுத்திருக்கிறோம். அதிலே பிறரை கொன்று வென்று வருவதாக நினைத்து கொண்டு அவர்கள் விளையாடுகிறார்கள் குழந்தைகள். அடுத்தவனை கொன்றால் அவன் வெற்றி பெறுகிறான் என்ற எண்ணம் குழந்தையிலே அவன் மனதிலே விதைக்கின்றோம். இதுதான் பிரச்சனை ஆரம்பிக்கு. இங்கே தான் முன்னாடிலாம் குழந்தைகளை வெளியில் விளையாட விட்டாங்க. அவர்கள் விளையாண்டு வருகின்ற பொழுது அவர்கள் உடல் முழுவதும் ஆடை முழுவதும் மண்ணாகி வந்தார்கள். ஆடையும் உடலும் கழுவி விட்டால் மண் போகிவிட்டது. இன்று செல்போனிலே விளையாடுகிறான், மனம் முழுவதும் மண்ணாகி போனது. அவன் மனதிலே இருக்கின்ற மண்ணை எதாலும் கழுவ முடியவில்லை. அதை கழுவ வேண்டுமென்றால் ஆன்மீகம் என்ற ஒற்றை பயணத்தை தவிர வேறு பயணமில்லை. ஆன்மீக பெருமக்களை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த சிறுவர்களையும் நாம் குடும்பத்தோடு என்று ஆன்மீகத்திலே இணைக்கிறோமோ அந்த குடும்பம் வாழ்க்கையிலே மிக மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதிலே அளவும் சந்தேகம் இல்லை. அதுதான் முக்கியம். இதை உணர வேண்டும். கோயில்களுக்கு வரும்பொழுது குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு வரணும். நம்ம என்ன சொல்கிறோம்? குழந்தைய கூப்பிட்டு வந்தால் அவன் ரொம்ப சேட்டை பண்ணுவான் சார். உங்களுக்கு தெரியாது, என் பையன் ஒரே இடத்துல இருக்க மாட்டான். ஒரே இடத்துல இருந்தால் அவன் பையனே கிடையாது, சிலை. நகண்டு கொண்டே இருந்தால் தான் குழந்தை, ஓடிக்கொண்டே துருன்னு இருந்தால் தான் அது சிறிய குழந்தைன்னே அர்த்தம். பெரிய ஆளுகளுக்கு தெரியும், சிறியவர்களுக்கு தெரியாது. ஏன் சார் அப்போ அவனை கூட்டிகிட்டு வரணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் வேணால் என் பையனை ஒரு நாள் கூப்பிட்டு வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். இங்கே கூட்டிகிட்டு வரும்போதே வெளியில் விநாயக பெருமான் அமர்ந்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் நெல்லையப்பர் திருக்கோயிலில். இந்த திருக்கோயில் 14 ஏக்கர் நிலப்பரப்பிலே கட்டப்பட்டிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான நெல்லையப்பர் நமக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். யாருக்கும் இவ்வளோ பெரிய கொடுப்பனை இருக்காது. தாமிரபரணி எம்பெருமான் நமக்கு கொடுத்த புண்ணிய தீர்த்தம். அப்படியே தாமிரபரணியில் நீராடி விட்டு எம்பெருமானையும் காந்திமதி அம்பாளையும் தரிசிக்க பாக்கியத்தை விட இந்த உலகத்தில் நமக்கு என்னங்க வேணும்? இதுக்கு மேலே நம்ம இன்னும் அதிர்ஷ்டமில்லாத நபர்கள் என்று சொன்னால் நம் மனதிலே கரை படிந்திருக்கிறது என்று அர்த்தம், உள்ளம் சரியில்லை என்று அர்த்தம். இதை விட பாக்கியசாலிகள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு அருமையான நதிக்கரை தாமிரபரணி, எந்த கோடையிலும் வற்றாத ஒரு பரணி நம்மளுடைய தாமிரபரணி. அந்த நதிக்கரையிலே அமர்ந்து அந்த நதியினுடைய நீரை அருந்துகின்ற பெரும் பாக்கியத்தை எம்பெருமான் நமக்கு தந்திருக்கின்றார். அப்பொழுது இந்த குழந்தைகளை இந்த திருக்கோயிலுக்கு அழைத்துன்ற வரும்போதே பெரிய விநாயகர் இருக்கிறார். 9 அடி அந்த விநாயகனுடைய உயரம். பார்த்தா தெரியும் நம்ம திருக்கோயிலில் அவ்வளோ பெருசா சார் அப்படின்னு கேட்போம். ஏன்னா நம்ம எதையுமே பார்க்குறது கிடையாது. 9 அடியில் இருக்கிறார் அந்த விநாயக பெருமான். அவர்கிட்ட சொல்லணும், நம்ம வீட்டிலேருந்து கூட்டு வர பையன்கிட்ட, இவர் தான்பா விநாயகர், சிவபெருமானுடைய மூத்த மகன் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்படியாப்பா, அப்போ அந்த சைடு இருக்கிறது யார் அப்படின்னு கேட்பான். முருகர் அவருடைய சகோதரர் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்போது கூட்டு குடும்ப வாழ்வு கோயில்களிலே நமக்கு பிரகாசமாக தெரிகின்றது. இவர்கள் இருவரையும் எம்பெருமான் உள்ளே இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இவர்களெல்லாம் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்றால் அவனுக்கு ஒரு எண்ணம் வரும், ஒரே குடும்பத்தில் இருப்பவர்களெல்லாம் ஒரே வீட்டிற்குள் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கோயில்கள் மாணவர்களுக்கும் நம் வீட்டு சிறுவர்களுக்கும் மனதிலே ஆழமாக பதிய வைத்து விடுகின்றது. அதுதான். ஆனால் நம்ம இன்றைக்கு அதை செய்வதை தவறிவிட்டோம். எல்லாவற்றுக்கும் நாம் காரணம். ஆனால் கடைசியில் நாம் சொல்வது இறைவனை. ஏன்னா அவர் தானே நம்மகிட்ட வந்து திருப்பி கேட்க மாட்டார். என் பாய் நீ சொன்ன அப்படின்னு கேட்டால் நம்ம கொஞ்சம் பயப்படுவோம். இப்போது பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம ஏதாவது சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அவர் வந்து ஏன் இப்படி எப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டுருவாப்புல. ஆனால் இறைவனை என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார். ஏன்னா அவரை மாதிரி ஒரு பொறுமைசாலி யாருமே கிடையாது. அதனால் நம்ம அவரை என்னன்னாலும் சொல்லலாம், யாரும் கேட்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள் மிக ஆழமாக பதிந்திருக்கின்றது. இந்த திருக்கோயில் சிவன் ஸ்தலங்களுக்கு நாம் செல்கின்றோம். சிவனை வழிபடுகின்ற அந்த திருக்கோயில்களிலே 4 வேளைகளிலே வழிபட்டால் என்ன பலன் என்று நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து கூட கேட்கலாம், ஏன் சார் கோயிலுக்கு போகணும் இல்லையா?
ஏன்னா நமக்கு தான் எல்லா பாடல்களும் தமிழிலே நிறைந்திருக்கின்றன. உள்ளமே கோயில், நினைவே சுகந்தம், நீரத நினைவலைகள்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உள்ளமே பெருங்கோவில்னு சொன்ன பிறகு இவ்வளோ பெரிய ஏக்கர் 14 ஏக்கர் கோயிலுக்கு எதுக்கு சார் வரணும்? அதை விட மிகப்பெரிய கோவில் என்னுடைய உள்ளம் தானே, என்னுடைய உடல் தானே, ஏன் இங்கே வர வேண்டும் என்று கேட்டால், இந்த திருக்கோயில்களிலே நேர்மறையான எண்ணங்கள் நிறைய நிரம்பி இருக்கின்றது. திருக்கோயில்களில் அந்த எண்ணங்களை பெறுவதற்காகவே நாம் திருக்கோயிலுக்கு வர வேண்டும். அதுவும் குடும்பத்தோடே வர வேண்டும், மனதை ஒருமுகப்படுத்தி வர வேண்டும். ஆனால் நம்ம அப்படிலாம் வாரமானா தெரியாது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த திருக்கோயிலிலே சிவ தரிசன பலன்கள், காலையில் வந்து நீங்கள் இறைவனை வழிபட்டால், காலை பொழுதில் வந்து இறைவனை வழிபட்டால் நமக்குள் இருக்கின்ற பிணிகள் அனைத்தும் நீங்குவதாக ஐதீகம், சாஸ்திரம் சொல்கின்றது. காலையில் வந்தீங்கன்னா நோய் தீரும். காலையில் வந்து எம்பெருமான் நெல்லையப்பரை பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கின்ற நோய்கள் எல்லாம் தீர்ந்து விடும். இதே மாதிரி மாலை பொழுது, அழகான பொழுது இல்லையா? மாலை பொழுது எப்பொழுதுமே ரம்யமான பொழுது. இந்த மாலை பொழுதிலே நம்ம வந்து பகவான் எம்பெருமான் நெல்லையப்பரை தரிசித்தால் பாவங்கள் அனைத்தும் நீங்கும். இந்த பாவம் நம்ம மட்டும் சம்பாதிச்சது கிடையாது, நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு பேக் பண்ணி அனுப்பின பேக்கேஜ். எப்படி ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீன்னு சொல்லுதானோ, அதை போலவே நம் முன்னோர்கள் செய்ததனுடைய பலன் நமக்கு அப்படியே குடும்பமாக அந்த அணுக்களின் வழியாக ஜீனாக நமக்கு பரவப்படுகின்றது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இந்த பாவம் போக வேண்டுமென்றால் மாலை பொழுதிலே சிவபெருமானை தரிசித்தால் நமக்கு பாவம் நீங்கும் என்பது ஐதீகம். நண்பகல், உச்சிகால பொழுது அப்படிம்பாங்க. இந்த உச்சிகால பொழுதிலே வந்து நீங்கள் எம்பெருமானை வழிபட்டால் என்ன பலன் என்று பார்த்தால், வீட்டிலே தனம் பெருகும். இன்றைக்கு அதுக்கு தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இந்த உலகம் உருண்டை, யாருமே மறுக்க முடியாது இல்லையா? உலக உருண்டையில் தனம் ரொம்ப முக்கியமானது, பொருள் இருக்க வேண்டியது. மிகப்பெரிய திடல்கள், பொருட்காட்சி திடல், பக்கத்தில் இருக்கிற திடல்கள், சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் என்னைய மாதிரி ஒரு கூட்டம் வயிறை நிறைச்சிட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. பெரிய வயிறாக வச்சு பார்க்கலாம், பெரிய தொப்பையை வச்சுட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. பகல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த வயிறு குறைந்தவர்கள் தன்னுடைய வயிற்றை நிறைப்பதற்காக ஓடிக்கொண்டிருப்பார்கள். இதுதான் உலகம். சிலர் நிறைந்த வயிறை குறைப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், சிலர் குறைந்த வயிறை நிறைப்பதற்காக இந்த உலகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவருக்கும் இடைப்பட்டது தான் இந்த வாழ்க்கை. இன்னைக்கு காலைல நானும் அப்படி செல்ஃபோனில் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டே இருந்தேன். ஒரு அருமையான தகவல். செல்ஃபோனில் நல்ல விஷயமும் கொஞ்சம் வரத்தான் செய்யுது, மறுக்க முடியாது. ஒரு பார்த்தேன், சங்கிலே தொடங்கி சங்கிலே முடிகின்றது வாழ்க்கை. இந்த இரண்டு சங்கிற்கும் இடைப்பட்டது தான் நம்மளுடைய மனித வாழ்க்கைங்கிறான் பாருங்க. சங்கில் வாயில் ஊற்றுறா முத குழந்தை பிறந்த உடனே நமக்கு சங்கில் தான் கொடுப்பாங்க இல்லையா? அதில் ஆரம்பித்து சங்கில் ஊற்றுறதுல ஆரம்பிக்கி சங்கு ஊதுறதுல முடியுது அப்படின்னு போட்டிருக்கான். வாழ்க்கை தத்துவத்தை ஒரே சங்கில் முடிச்சிட்டாப்புல. எவ்வளோ யோசிக்கிறாங்க பாருங்க. அப்போ இதற்கு இடைப்பட்டது தான் நம்மளுடைய வாழ்க்கை. இதில் நாம் என்ன செய்தோம்? ஒன்றுமே செய்ய வேண்டாங்க. பிறர் மனம் நோகாத அளவிற்கு நாம் நடந்து கொண்டாலே இறைவனுடைய வழியில் நாம் செல்கின்றோம் என்று அர்த்தம். ஆனால் நம்மளால் அப்படி இருக்க முடியுமானா தெரியாது. இந்த நெல்லையப்பர் திருக்கோயிலிலே வந்து எந்த திருக்கோயிலும் இல்லாத ஒரு சம்பிரதாயம் இங்கே நடக்கின்றது. என்ன அப்படின்னா, அம்பாளுக்கு நண்பகல் வேளையிலே உச்சிகால பூஜையிலே நடக்கின்ற நெய்வேத்தியம் அங்கே இருந்து பகவான் நெல்லையப்பருக்கு வரும். நெல்லையப்பருக்கு அந்த நைவேத்தியம் செய்து முடித்த பிறகு மீண்டுமாக அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்வார்கள். அம்பாளே நெல்லையப்பருக்கு வந்து பரிமாறப்படுவதாக ஒரு ஐதீகம் உச்சிகால பூஜையிலே. இது இந்த நெல்லையப்பர் ஸ்தலத்தினுடைய தனிச்சிறப்பு, எந்த கோயிலிலும் இல்லாத ஒரு சிறப்பு. காந்திமதி அம்பாளே நெல்லையப்பருக்கு நேராக வந்து உணவு பரிமாறுவதாக ஒரு ஐதீகம் இந்த திருக்கோயிலிலே தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அப்போ இந்த உச்சிகால பொழுதிலே நாம் வந்தால் நம்ம வீட்டுக்கு தனம் பெருகும். அடுத்து எல்லாவற்றோட திருக்கோயிலினுடைய நடை சாத்துகின்ற அந்த இரவு பொழுதிலே அர்த்த ஜாமம் என்று ஒரு பூஜையை வைப்பார்கள். அந்த அர்த்த ஜாமம் பூஜையில் வந்து நம்ம பகவான் சிவபெருமானை தொடர்ந்து தரிசித்தால் வீடு பேறு கிடைக்கும். வீடு பேருங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது இன்றைக்கு நிறைய பேருக்கு தெரியலை. உடனே சொல்லுதாங்க, சார்
நான் 2 பெட்ரூம் வீடு வச்சுருக்கேன் சார், போதும் எனக்கு அந்த வீடு போதும் அப்படிங்கிறான். ஏன்னா வீடு பேருனா என்னன்னே தெரியல. ஒரு 2 பெட்ரூம் வீடுன்னா அதான் வீடு பேருன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. மறுமையில் இந்த உலக வாழ்க்கையை முடித்து சென்றவுடன் அங்கே மேலே கிடைக்கக்கூடிய அந்த வீடு தான் வீடு பேரு. அது அர்த்த ஜாமத்திலே நாம் தொடர்ந்து சிவபெருமானை தரிசித்தால் நமக்கு வீடு பேறு பலன் கிடைப்பதாக ஐதீகங்கள், சாஸ்திரங்கள், விதிகள் சொல்லிக் கொள்கின்றன. எனவே எந்தெந்த நேரங்களிலே இறைவனை வழிபட்டால் என்னென்ன பாக்கியம் கிடைக்கும் என்று நாம் தெரிந்து கொண்டோம். எப்படி ஆலயத்திற்கு வர வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் பகவானை ஈஸியாக கூப்பிட்ருவோம். பகவான் நம்ம கூப்பிட்டா உடனே வந்துடுவார். மனதை ஒருமுகப்படுத்தி திருக்கோயிலுக்கு வர வேண்டும், அப்படி தானே? ஆனால் நம்ம எத்தனை பேர் இங்கே வந்து உட்காந்துட்டு, அப்பா நிலையப்பா உன்னைய பார்க்க வந்திருக்கேன், புது செருப்பு 279 ரூபா 80 பைசா நேற்று தான் வாங்கியிருக்கேன், தொலைஞ்சிடக்கூடாது, நீ போய் காவலுக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து நெல்லையப்பரை பார்க்க வந்தால் அவர் செருப்பு காவலுக்கு போயிருப்பார். நம்ம தானே போய் சொல்லியிருக்கோம். நம்ம என்ன சொன்னாலும் அவர் கேட்பார். ஏன்னா நம்மளை அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்போ அந்த பகவானை செருப்புக்கு காவலுக்கு கோயிலுக்கு வெளியில் அனுப்பிட்டு யாரை உள்ளே போய் பார்க்க போகிறோம்? யோசிக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு காவலுக்கு அனுப்பிடுவோம். எப்பா வீட்டை திறந்து போட்டு வந்திருக்கோம், யாரும் போயிடக்கூடாது, நீ காவலுக்கு இருந்துக்கோ அப்படின்னு நெல்லையப்பனை சொல்லிட்டா நெல்லையப்பர் நம்ம வீட்டுக்கு போயிடுவார். நம்ம என்ன சொன்னாலும் கேட்பார். அவர் அவ்வளோ ஒரு பெரிய ஞான மூர்த்தி. அவர் என்ன சொன்னாலும் உடனே கேட்டாலும் கொடுத்துருவார். அவர் நம்ம வீட்டுக்கு காவலுக்கு போயிருந்தாரு, நம்ம அவர் வீட்டுக்கு வந்தால் அவர் அங்கே நம்ம வீட்டுக்குள்ளே போயிருக்காரு இல்லையா? அப்பொழுது இறைவனை எப்படி வணங்க வேண்டும் என்று நாம் பழகி கொள்ள வேண்டும். இன்னும் ஒன்று சொல்லுகின்ற நண்பர்களே, இறைவனிடம் போய் எதையும் நீங்கள் கேட்க வேண்டாம். ஏன்னா அவர் நம்மை படைத்தவர், அதை யாரும் மறுக்க முடியாது. ஒரு தாய்க்கு தெரியும் தன்னுடைய குழந்தைக்கு எதை கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்பது தாய்க்கு தெரியும். ஒரு குழந்தையை பெற்ற தாய்க்கே தெரிகிறது என்றால் 100 கோடி பேரை பெற்று வளர்க்கின்ற எம்பெருமானுக்கு தெரியாமல் இருக்குமா? அதனால் போய் ஒரு வணக்கத்தை மட்டும் போட்டு வந்தால் போதும், நான் வந்துட்டேன் அப்படின்னு. இன்னும் நம்மள நிறைய பேருக்கு ஆணவம் குறைய மாட்டேங்க. என்ன சொல்லுவோம், நான் நெல்லையப்பர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், நான் காந்திமதி அம்மாவை பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு வீட்டில் போய் எத்தனை பேர் சொல்கிறோம். ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்த ரத வீதி 4 மாட வீதிகளை கொண்டுள்ளது. இதில் சராசரியாக ஒரு நாளைக்கு 1,00,000 நபர்கள் பயணிக்கிறார்கள். அப்படி தானேங்க? 1,00,000 பேர் இந்த 4 மாட வீதிகளிலும் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 1,00,000 பேரும் எம்பெருமான் நெல்லையப்பரை பார்த்துருந்தாங்களா? நெல்லையப்பர் அனுமதி கொடுப்பதில்லை. யார் அவரை பார்க்க எம் நெல்லையப்பன் விரும்புகிறாரோ அவர்களுக்கு மட்டுமே நெல்லையப்பன் அருள் கொடுப்பார், அனுமதி கொடுப்பார். அவர் அனுமதி கொடுத்தால் மட்டும்தான் நாம் நெல்லையப்பரை வந்து பார்க்க முடியும். அப்போ நாம் போய் கோயிலில் பார்த்துட்டு வந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. இறைவன் என்னை பார்ப்பதற்கு அனுமதி தந்திருக்கிறார். அதுலேயும் இவ்வளோ நேரம் இருந்து ஒரு சொற்பொழிவை கேட்பதற்கும் அவர் அனுமதி கொடுக்கணும். இல்லைன்னா வீட்டிலேருந்து ஃபோன் வந்துடும், உடனே வாங்க அப்படின்னு. மறுக்க முடியாது. இல்லைன்னா நைட்டு சாப்பாடு கிடைக்காது. உடனே கேட்டு தான் ஆகணும் இல்லையா? இன்றைக்கு வீடுகளெல்லாம் அப்படி தான். நிறைய ஆண்களும் பெண்களும் திரளாக இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் வீட்டில் பிரச்சனை வரக்கூடாதுன்னா 2 வார்த்தையை பயன்படுத்துங்க. அது ஆணாக பொதுவாக இது ஆண்களுக்கு பயன்படக்கூடிய வார்த்தை. உங்கள் வீட்டில் பிரச்சனை வரக்கூடாதுன்னா 2 வார்த்தையை பயன்படுத்துங்க. ஒன்று சரிமா, இன்னொன்று சாரிமா. வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், எந்த பிரச்சனையுமே வராது. அதற்கு பொறுமை வேண்டும். நான்கிற ஆணவம் இருக்கக்கூடாது. நான்கிற ஆணவம் இருந்தால் அந்த 2 வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த முடியாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யார்கிட்டையும் நம்மளால் இறங்கி போக முடியாது. எப்பொழுது நீங்கள் இறைவனை சரணடைகின்றீர்களோ அப்பொழுது உங்களிடம் ஆணவம் இருக்காது. பிறரை மதிக்க கற்றுக்கொள்வோம். அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்திருக்கின்ற ஏக பரம்பொருள்னு சொல்லுதோம். பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போடுறோமே, அதற்குள்ளேயும் நம் ஈசன் பெருமான் தானே இருக்காரு. அவரை ஏசலாமா? அவருக்கு வேற தோல் தான் வேற, பேர் தான் வேற, உள்ளே இருக்கிறது எம்பெருமான் ஈசன். அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சண்டை போட்டோம்னா அது அவரை ஏசலை, உள்ளே இருக்கிற எம்பெருமானை ஏசுகிறோம். அப்போ யாரையாவது நம்ம ஏசலாமா? யாரிடமாவது சண்டை போடலாமா? எப்பொழுது தன் நிலை உணர்கின்றோமோ, எப்பொழுது இறைவனிடம் நம்மை சரணடைய வைக்கின்றோமோ. அதனால தான் நான் தலைப்பு கொடுத்தேன், நின்னை சரணடைந்தேன். சரணடைஞ்சிடணும். இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? பிரச்சனைனா தான் சாமிக்கிட்ட வரோம், அங்கே வந்து டீலிங் வைக்கிறோம். நீ எனக்கு முடிச்சு கொடுத்துட்டேன்னா உனக்கு நான் இதெல்லாம் தரேன்,
பாதி பாதி தரேன், இல்லைன்னா 70-50 70-25 அப்படின்னு நம்ம வந்து ரேஷியோ பேசுறதுக்கு தான் கோயிலுக்கே வரோம். அது வல்ல. நீங்கள் எந்த திருமுறைகளையும் வந்து இங்கே இறைவன்கிட்ட நீங்கள் வேண்டுதலே வைக்க வேண்டாம். அவருக்கு தெரியும் உங்களுக்கு எதையெல்லாம் கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று தெரியும். அதை சரியாக அந்த தருணத்தில் இறைவன் கொடுத்து விடுவார். வீடுகளில் நிறைய பேர் விளக்கு ஏற்றிட்டு தான் வருவோம் இல்லையா? நம்ம பெண்கள்னால் விளக்கு ஏற்றுறது தான், அது ரொம்ப முக்கியமானது. பெண்களுக்கு முக்கியமானதே விளக்கேற்றுறது தான். அப்படி நம்ம விளக்கு ஏற்றுவதற்கு 3 பொருட்கள் தேவை. பெண்கள் வீட்டில் விளக்கு ஏற்றுறதுக்கு 3 பொருட்கள் தேவை. அந்த 3 பொருட்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல எண்ணெய் வேணும். எண்ணெய் வேணும்லாமா? அடுத்து திரி வேணும், அடுத்து நெருப்புங்கிற தீ வேணும். இந்த 3 இருந்தால் தான் ஒரு தீபத்தை ஏற்ற முடியும் வீடுகளில். அப்போது இந்த விளக்கு ஏற்றுவதனுடைய பலனே நீங்கள் பாருங்களேன். இந்த 3ஐயும் இப்போ நீங்கள் சேர்த்து சொல்லுங்கள். எண்ணெய், திரி, தீ. எண்ணெய் திருத்தி கொண்டு வா, அதுதான் நம்ம விளக்கு ஏற்றக்கூடிய மிகப்பெரிய பலனே. என்னை திருத்தி கொண்டு வா, என்னை திருத்தி கொண்டு வா, நான் இருக்கின்ற இந்த நிலையிலிருந்து என்னை மாற்றி கொண்டு வா இறைவா, நான் உன்னை சரணடைந்திருக்கிறேன். அதுதான் அதனுடைய நோக்கம். அப்போது எப்பொழுது நாம் இறைவனிடம் சரணடைந்து விட்டோமோ அப்பொழுது நான் என்ற அகந்தை அழிந்துவிடும். இந்த நான் ரொம்ப மோசமானது. எப்படி கடையில் வாங்கி சாப்பிட்ற நான் உடலுக்கு மோசமானதோ அதை போலவே நமக்குள் நாம் சொல்லுகின்ற இந்த நானும் ரொம்ப மோசமானது. நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமான்னு 50 திருப்பு கேட்போம். ஏன் கேட்டுக்கிட்டே இருக்கேன் தெரியுமா? எந்த கேள்விக்கு நமக்கு பதில் தெரியாதோ அதே கேள்வியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்போம். பதில் தெரிஞ்சால் கேட்க மாட்டோம். நான் யாருன்னு கேட்க, நான் யாருன்னு சொல்லவே முடியாது. நான் என்ன சொல்லலாம்? இன்னாருடைய பையன், இன்னாருடைய கணவர், அல்லது இன்னாருடைய மனைவி, அல்லது இவருடைய அப்பா, அப்படி சொல்லலாம். இதை தாண்டி பிறர் இல்லாமல் நான் யார் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால தான் எப்பொழுதும் நான் என்பது ஒரு வெற்றி சொல், பதில் இல்லாத ஒரு சொல். அதற்கு பதில் தெரியாத காரணத்தினாலே நான் என்று தொடர்ந்து நாம் உச்சரித்து கொண்டிருக்கின்றோம். அது ஆணவத்தினுடைய உச்சகட்ட வெளிப்பாடு சொல் நான். அது கூட பரவாயில்ல. திருக்கோயிலில் வந்து எம்பெருமான்கிட்ட சொல்லுவாங்க, நான் யார் தெரியுமா அப்படின்னு. ஃபோன் அங்கே தான் கோயிலுக்குள்ளே தான் பாதி பேருக்கு ஃபோனில் வரும். அதில் பேசுகிறாங்க, நான் யார் தெரியுமா, பகவான்கிட்ட, உன்னை படைத்த பகவான்கிட்டே வந்து நான் யார் தெரியுமான்னு கேட்குறோம்னா, அப்போ நம்ம எந்த அளவுக்கு இன்னும் அறியாமையினுடைய உச்சத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் உற்று உணர வேண்டும். ஆன்மீக அன்பர்களே, இந்த வாழ்க்கையிலே இறைவனை சரணடைவதற்கு முன்பாக 6 தீய குணங்களை நம்மளிருந்து நீக்க வேண்டும். இந்த 6 தீய குணங்கள் தான் இறைவனுக்கும் நமக்குமான தூரத்தை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. நேற்று கூட பேசின சிவகுமார் ஐயா சொன்னாங்க, நாங்கள்லாம் நிறைய மேடைகளுக்கு போகும்போது என்கிட்ட கேட்டிருக்காங்க, என்கிட்டையும் அதே கேள்வி கேட்டிருக்கிறாங்க. போய் சரவணன் ஊராக மேடை போட்டு கடவுள் இருக்காருன்னு சொல்கிறேல, நீர் என்னைக்காவது அவரை நேராக பார்த்தேலாம் அப்படின்னு கேட்டார். நான் பார்க்கல அப்படின்னு. பார்க்காத கடவுளை நீர் எப்படி இருக்கேன்னு சொல்கிறேன் அப்படின்னார். நாங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது மேலே மின்சார கம்பி போச்சு. நான் சொன்னேன், இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டேன். சொன்னவர்கிட்ட கரண்ட் கம்பி அப்படின்னார். கரண்ட் கம்பிக்குள்ளே கரண்ட் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். சொன்னோடனே கரண்ட்டு போயிட்டு வந்துட்டு. பரவாயில்ல, கரண்ட்டுக்கு கூட கோபம் வருது பாருங்கள், நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு. அப்போது கரண்ட் கம்பிக்குள்ளே கரண்ட் இருக்கிறது யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அப்போ நீ கையை வையன் தெரியலல்ல அப்படின்னு. அது அடிச்சிரும்லாம் அப்படின்னார். அப்பொழுது ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், சிலவற்றை உணர முடியும், சிலவற்றை பார்க்க முடியும். இறை அருளை உணர முடியும், நம்மளால் உணரலாம். இப்போ தாய் பாசம்ங்க. தாய் பாசத்தை எடுத்து காமின்னு அம்மாட்ட போய் காமிச்சா எடுத்து காமிக்க முடியும்? காமிக்க முடியாது. தாய் பாசத்தை சொல்ல முடியுமா? வார்த்தைகளில் பொருளாக காட்டிவிட முடியுமா? அது உணரக்கூடிய உணர்ச்சி. அதை போலவே இறையும் உணரக்கூடியது. அது நாம் உணர்ந்து பார்க்கலாம். அந்த நிலைக்கு வந்தால் ஐயா சொன்ன மாதிரி கண்ணில் காட்சியாக தெரிவார். நாம் இன்னும் அந்த நிலைக்கு பக்குவப்படவில்லை. சித்தர்கள்லாம் பார்த்தாங்க, நம்ம சித்தர்கள் கிடையாது, நம்ம சாதாரண மனிதர்கள். அதனால் நம்ம கண்ணுக்கு இன்னும் இறைவன் தெரியவில்லை. நாம் 6 தீய குணங்களை தவிர்த்து விட்டால் இறைவனின் அருகில் மிக எளிதாக சென்று விடலாம். அந்த 6 தீய குணங்கள் என்ன அப்படின்னா, மிக முக்கியமானது 1ஆம் நம்பர் பேராசை. இதுதான் இன்றைக்கு பெரிய பிரச்சனையே. பேராசைங்கிற அந்த குணத்தை நாம் தவிர்க்க வேண்டும். சினம், அது முக்கியமானது. 3வது கடும்பற்று. 4வது முறையற்ற பால் கவர்ச்சி.
ஐந்தாவது உயர்வு தாழ்வு மனப்பான்மை, ஆறாவது வஞ்சகம். இந்த 6 குணங்களையும் நம்ம தவிர்த்துட்டாலே நம்ம புனிதமாயிருவோம் அப்படின்னு இந்து சமயம் சொல்லுது. இது இந்து சமயத்திலிருந்து சைவ சித்தாந்தத்திலிருந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள். நானா எந்த கருத்தையும் சொல்லலை, நம்மளுடைய சைவ சித்தாந்தம் தான் சொல்கின்றது. இந்த 6 தீய குணங்களையும் நீ நீக்கிவிட்டால் இறைவன் நீயே பார்க்கலாம் பேசலாம்கு. ஆனால் இந்த 6 குணத்தையும் நம்ம நீக்க முடியுமான்னு பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமானது. பேராசை. ஆசைக்கும் பேராசைக்கும் சின்ன வித்தியாசம்தான். ஆசைனா என்ன? நான் அழகா இருக்கேன் அப்படின்னு நினைச்சேன்னா அது ஆசை. இல்லை அழகா இருக்கணும்னு நினைச்சேன்னா அது ஆசை. நான் மட்டும்தான் அழகா இருக்கணும்னு நினைச்சேன்னா அதான் பேராசை. அப்போ இந்த பேராசை மிக முக்கியமான ஒரு மோசமான ஒரு குணம். நிறைய பேருக்கு இந்த எண்ணம் இருப்பதால் தான் பல்வேறு பிரச்சனைகள் இந்த உலகிலே தோன்றி வருகின்றன. அடுத்து சினம். இந்த சினத்துக்கு ஒரு சினம்னா கோபம். இதுக்கு ஒரு தன்மை இருக்கு. இது யாருக்கு வருதோ அவர்களையே அழிக்கக்கூடிய திறமை. கூர்மையான கத்தி, எடுக்கிறவர் மட்டும்தான் குத்தும், படுறவன் மேலே ஒன்றுமே செய்யாது. நீங்கள் ஒரு ஆளை பற்றி கோவப்படுங்களேன், அவருக்கு ஒன்றுமே கிடையாது. கோவப்படுற ஆளுக்கு தான் ப்ரெஷர் வரும், இருதய நோய் வரும். யார் மேலே கோவப்படுதோ அவருக்கு ஒன்றுமே வராது, அவர் பாய் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் யார் கோவப்பட்டாங்களோ அவருக்கு இருதய நோய் வரும், இரத்த கொதிப்பு வரும் அப்படின்னு மருத்துவ ஆய்வு சொல்லுது. அப்போ இந்த சினம் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியது. பேராசை தவிர்க்கப்பட வேண்டியது. மூன்றாவது கடும்பற்று. இது ரொம்ப முக்கியமானது. ஆனால் இந்த விஷயத்தை சொல்லும்போது நம்மளால் ஏற்றுக்கிடவே முடியாது. ஏன்னா நம்மெல்லாம் மாய உலகத்தில் இருக்கோம். மாய உலகம்னா என்ன தெரியுமா? நம்ம இருக்கோம்ல இப்போ இந்த குடும்ப வாழ்க்கை, இதுதான் மாய உலகம். எல்லாம் இருக்க மாதிரி இருக்கும், எதுவும் இருக்காது. எல்லாம் நம்ம கூடயே இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் எதுவுமே இருக்காது. அதான் மாய உலகம். அப்படியே இருக்கும் ஆனால் இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 வயது பையன்கிட்ட போய் உனக்கு யாரப்பா பிடிக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்திலேயே எங்கள் அம்மா தான் சார் எனக்கு உயிர் அப்படிமா. யாரா தம்பி அப்படின்னு கேட்டால், எங்கள் அப்பா தான் சார் இந்த உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளிமா. அதே அந்த பையன்கிட்ட ஒரு 10 வயசில் போய் உங்கள் அப்பா எப்படிடானா, எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்க சார், வேஸ்ட்டு சார் அப்படிங்க. 15 வயசில் அவர் கிடக்காரு சார், விடுங்க சார், அவரை பற்றி பேசாதே, பேசுனாலே எனக்கு கோவம் வருது அப்படிங்க. நான் பள்ளியில் ஆசிரியராக இருக்கேன் இல்லையா, எங்கள் அப்பாவை பற்றி மட்டும் பேசாதே சாருங்க. ஒரு 15-17 வயசில் அப்பா அவனுக்கு அவ்வளோ பெரிய வில்லன் ஆயிருந்தார். ஆனால் 5 வயசில் அந்த பையன் தான் சொல்லுதான், எங்கள் அப்பா தான் உலகத்திலே பெரிய அறிவாளிங்க. 5 வயசில் எங்கள் அம்மா தான் சார் எனக்கு பிடிச்ச ஆளே அப்படிங்க. 15 வயசில் தம்பி உனக்கு யாரடா பிடிக்குங்க, தெருவில் ஒரு 4-5 பேரை பிடிக்குது சார் சொல்ல. அதே பயலுக்கு ஒரு 30 வயசில் ஒரு கால் கட்டை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உனக்கு யாரடா தம்பி பிடிக்குன்னா, என் மனைவி தான் சார் உலகமே, அவளுக்கு தான் சார் அப்படிங்க. 35 வயசில் ஒரு பிள்ளை பிறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவன்கிட்ட போய் இப்போ உனக்கு யாரடா பிடிக்குன்னா, என் பிள்ளை தான் சார் எனக்கு உலகமே, வேற எதுவுமே கிடையாது சாருங்க. ஒரு 50 வயசில் அந்த பையனுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு ஒரு பேரனோ பேத்தியோ பிறந்த பேர், இப்போ யாரா உனக்கு உலகம்னா, என் பேரனோ என் பேத்தியோ சார், இந்த கட்டையே அதுக்காண்டி தான் சார் கிடக்கு அப்படிங்க. அதை செட்டில் பண்ணிட்டு தான் சார் போவேன் அப்படிங்க, அதுக்கு முன்னாடி போக மாட்டேன், விசா வாங்க மாட்டேன் அப்படிங்க. அப்போ 5 வயதில் இருந்த தாய் எங்கே போனால், 15 வயதிலே இருந்த தெரு தோழிகள் எங்கே சென்றார்கள், 30 வயதிலே இருந்த மனைவி எங்கே சென்றால், 35 வயதிலே இருந்த குழந்தை எங்கே சென்றது, பேரனுக்கு வந்துடுச்சு. அப்போ இதுதான் இந்த வாழ்க்கை நிலையற்றது, மாய உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் எதுவுமே இருக்காதுங்கிறது இதுதான். வில்லியம் ஷேக்ஸ்பியருங்கிற ஆங்கில கவிஞர் மிக அருமையாக சொல்லுவார், The world is a drama, we are all actors from that world அப்படிம்பார். இந்த உலகம் சிறந்த நாடக மேடை, அதிலே நாமெல்லாம் சிறந்த நடிகர்கள். உண்மைதான், கொஞ்ச காலம் குழந்தைங்கிற கேரக்டரில் நடிக்கிறோம், கொஞ்ச காலம் அப்பாங்கிற கேரக்டர் நடிக்கிறோம், கொஞ்ச காலம் தாத்தாங்க கேரக்டர் நடிக்கிறோம், கொஞ்ச காலம் மாமாங்க கேரக்டரில் நடிக்கிறோம். நமக்கு கொடுத்த கேரக்டரை சிறப்பாக நடித்து முடிச்சுட்டு போயிடுறோம். ஆனால் எதுவும் நிரந்தரம் கிடையாது. இதுதான் இந்த மாய உலகம். நல்லா யோசிச்சு பாருங்க. எங்கள் அம்மா தான் சார் எனக்கு உயிர் அப்படிங்கும், ஆனால் அம்மா போனோடனே நம்ம பின்னாடியே போயிறது கிடையாது, அழகாக இருக்கிறோம். எங்கள் அப்பா தான் சார் இந்த உலகத்தில் எனக்கு எல்லா சொத்தையும் கொடுத்தாருங்க, அப்பா போகும்போது 1/2 பவுன் மோதிரத்தை கூட அவருக்கு போட்டு விட்டு அனுப்புறது கிடையாது, எல்லாத்தையும் உருவிடுதோம். சொல்லுதோம் உருவி பாருங்க, வரலன்னா விரலை கட் பண்ணிடுங்க அப்படிங்க. கொடுக்க மாட்டேங்க 1/2 பவுன் மோதிரத்தை, அவங்க அப்பா தான் அவ்வளோ சம்பாதிச்சு கொடுத்துருவாரு அப்பாவுக்கு 1/2 பவுன் மோதிரத்தை. இதுதான் மாய உலகம். இந்த மூச்சு காற்று இருக்கின்ற வரை தான் நமக்கு மரியாதை. அந்த மூச்சு காற்று எம்பெருமான் கொடுத்தது.
இந்த மனிதனுக்கு இன்னமும் ஆணவம் இருக்குமே, ஆனால் மிக கடுமையான சொற்களிலே நான் சொல்வதற்கு தயங்குவதில்லை. நம்ம வீட்டில் பிஞ்சு போன செருப்பு இருக்கு இல்லையா, பிஞ்சு போன செருப்பு, அதற்கு இருக்கின்ற மரியாதை கூட நமக்கு கிடையாது அன்பர்களே. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படியே நான் வாரம் அப்படியே ஒரு தெருவில் வரும்போது, ஒரு வீட்டுக்கு முன்னாடி வரும்போது செருப்பு அந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஐயா அன்றைக்கி நெல்லையப்பர் கோயிலில் பேசினோம்ல, என்னுடைய செருப்பு அந்து போச்சுங்கய்யா, உங்கள் வீட்டில் ஒரு ஓரத்தில் போட்டுக்கிடுதாங்க. ஏன்னா ஐயா அதுக்கு என்ன, தாராளமாக ஒரு ஓரத்தில் போட்டுக்கோங்க, அடுத்து காரில் வரும்போது எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிடுவோம். அதே அப்படி நடந்து வரும்போது எனக்கு அப்படி மூச்சு கொஞ்சம் நின்றுட்டுன்னு வச்சுக்கோங்க, ஐயா கொஞ்சம் ஓரத்தில் வச்சுக்கிட்டுமா அப்படின்னா விடுவோமா? எங்கே என்ன பேசுகிற, ஓடி பேர் அப்படின்றோம். அப்போது ஒரு பிஞ்சு போன செருப்புக்கு இருக்கிற மரியாதை கூட, அது கூட வீட்டில் ஒரு வாரம் இருக்குங்க, 10 நாள் இருக்கும், ஒரு மாதம் இருக்கும். மூச்சு காற்று போச்சுன்னா நம்ம ஒரு நாளைக்கு மேலே இருக்குமா? நம்ம வீட்டில் நம்ம இருக்க முடியுமா? அடுத்த வீட்டுக்கே போக வேண்டாம், நம்ம வீட்டில் நம்மளை வைப்பாங்களா? நம்ம வச்சாலும் பக்கத்து வீட்டுக்காரன் வைக்க விட மாட்டான், எடு நாறுது அப்படின்ட்டுருவான். நீங்கள் கொண்டு வந்த பெயர் பெயர்கின்றது, செல்வம் பெயருது, நீங்கள் பெரும்பான்மையாக நம்பிக்கொண்டிருக்கின்ற ஜாதி பெயருது, ஸ்டேட்டஸ் பெயருது, எல்லாம் பெயருது. நமக்கு எந்த பேரும் இல்லாமலே நாம் போகின்றோமே. இந்த அற்ப வாழ்விலா நமக்கு ஒரு ஆணவம் கேட்கின்றது ஆன்மீக அன்பர்களே. எனவே ஆணவத்தை நாம் முழுவதுமாக அழித்து விட வேண்டும். அந்த ஆணவம் அழிய வேண்டுமென்றால் எம்பெருமானை நோக்கி சரணடைய வேண்டும். எப்பொழுது நான் எம்பெருமானை நோக்கி நம்மை சரண் அடைகின்றோமோ அப்பொழுது எந்த ஆணவமும் நமக்கு வராது. மிகச் சாதாரண மனிதனாக நாம் இருப்போம். அடுத்து முறையற்ற பால் கவர்ச்சி. இன்னைக்கு அப்படி செய்தித்தாளை திருப்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செய்தி தான் நிறைந்திருக்கிறது. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக செய்தித்தாள்களே இருந்தது. இன்றைய நிலையிலே எல்லா பக்கங்களையும் இந்த செய்தி தான் நிரப்பிக் கொண்டிருக்கின்றது. என்றால் இந்த தமிழ் சமூகம், இந்த ஆன்மீக சமூகம் எங்கே செல்கின்றது? காரணம், இவர்களுக்கு ஆன்மீக கருத்துக்களை சொல்வதற்கு இங்கே ஆட்கள் இல்லை என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆன்மீக அன்பர்களே, நமக்கு இதை சொல்வதற்கு ஆள் இல்லை. இந்த சமூகம் உலகிற்கு வழிகாட்டிய சமூகம், தேவாரமும் திருவாசகத்தையும் உலகிற்கு தந்த சமூகம் இன்று இத்தகைய சீரழிவை சந்திருக்கிறது என்றால் நாம் ஆன்மீக கருத்துக்களை உள்வாங்கவில்லை, அதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்ற தோல்வியை ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். எனவே இந்த முறையற்ற பால் கவர்ச்சி மிக கொடுமையான ஒரு சமுதாய நோயாகவே இருக்கின்றது. அடுத்து உயர்வு தாழ்வு மனப்பான்மை. அது ரொம்ப முக்கியமானது. நம்மளே குறைச்சிக்கிறது. இப்போ நான்லாம் கருப்பாக தான் இருக்கேன், ஒரு இடத்துல நான் அசிங்கமாக இருக்கேன்னு சொன்னதே கிடையாது, அழகாக இருக்கேனே நினச்சிக்கிடுவேன். நீங்கள் எதுவாக நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆவீர்கள் அப்படின்னு சொல்லுது வீட்டில். அதனால தான் சொல்லுவாங்க நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும்னு, நல்ல சொற்களை பயன்படுத்த வேண்டும். சில வீட்டிலலாம் காலையிலே ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி தெரியுமா? காப்பி போடும் போது ஆரம்பிப்பாங்க, காப்பி பவுடர் இல்லை, சீனி இல்லை, பால் இல்லை, ரூபாய் இல்லை, இல்லை இல்லை இல்லைன்னு சாயங்காலம் வரைக்கும் அதே சத்தம் தான் கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த உலகிலே நம்மை சுற்றி தேவதைகள் நிறைந்திருக்கிறார்கள். அந்த தேவதைகள்லாம் சதாபிஸ்து அப்படின்பா. சதாபிஸ்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். நீங்கள் போய் எங்கள் வீட்டில் காப்பி பவுடர் இல்லைங்கும் போது அந்த தெய்வம் அதுக்கு ஒன்று தான் சொல்ல தெரியும், சதாபிஸ்துங்கும். காப்பி பவுடரே இருக்காது. டக்குன்னு அந்த நேரத்தில் வீட்டுக்காரை பார்த்து கூரே இல்லை அப்படின்னா கூரே இல்லாமல் போயிடும். அப்போ வீட்டுக்காரை பார்த்து அப்படிலாம் சொல்லக்கூடாது, இல்லாட்டினாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ உடனே ஒரு அம்மா கேட்காங்க கூட்டத்திலேருந்து, எங்கள் வீட்டில் காப்பி பவுடர் இல்லைன்னா உங்கள் செல்ஃபோன் நம்பரை கொடுங்க சார், நாங்கள் கூப்பிடுதோம், நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னா நான் ஒவ்வொரு வீட்டுக்காக காப்பி பவுடர் சீனிலாம் வாங்கி கொடுக்க முடியாது. அப்போ என்ன செய்யலாம்? இல்லை என்பதை வேண்டும் என்று சொல்லலாம். ரெண்டுக்கும் ஒரே பொருள் தான். காப்பி பவுடர் வேண்டும், சீனி வேணும், பணம் வேணும் அப்படின்னீங்கன்னா ரெண்டுக்கும் ஒரே பொருள் தான், பொருள் மாறலை. அப்போ அந்த சொல் மாறுகின்றது. இது பாசிட்டிவ் சொல், அது நெகட்டிவ் சொல். இது நேர்மறையான சொல், அது எதிர்மறையான சொல். வீடுகளிலே நேர்மறையான சொற்களை பயன்படுத்தி பழக வேண்டும். அப்பொழுது அந்த வீடு வளமாக இருக்கும். அப்படி நாம் நேர்மையாக சொற்களை பயன்படுத்துகின்ற அளவுக்கு நம் மனம் பக்குவப்பட வேண்டுமென்றால் ஆன்மீக பெருமக்களே நாம் இறைவனை நோக்கி சரணடைய வேண்டும். அப்போ தான் வரும் அந்த பக்குவம், இல்லைன்னா வராது. உயர்வு தாழ்வு மனப்பான்மை ரொம்ப 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 மோசமான ஒன்று. எதையும் உயர்வுன்னு நினைக்கக்கூடாது, எதையும் தாழ்வுன்னு நினைக்கக்கூடாது. இந்த உலகத்தில் இறைவன் நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி தான் பார்க்கார். நம்ம தான் ஸ்டேட்டஸ் பார்க்குறோம். அதுலேயும் பாருங்களேன், இந்த நடுத்தர வர்க்கங்களை நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை.
நடுத்தர வர்க்கம் இருக்கு இல்லையா, பணக்காரர்களுக்கும் பிரச்சனை கிடையாது, ஏழைகளுக்கும் பிரச்சனை கிடையாது. இந்த நடுத்தர வர்க்கம் இருக்குல்ல, இது ரொம்ப கஷ்டப்படுது. நம்மளே மாதிரி நானும் நடுத்தர வர்க்கம் தான். ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுமா? சொந்தக்காரன் வரும்போது கேட்டை திறந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், யார் வரா அப்படின்னு. நம்மகிட்ட கடன் கேட்க வரான்னு வச்சுக்கோங்களேன், இந்த நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவன், மிடில் கிளாஸ் ஃபேமிலி கஷ்டப்படுறத பாருங்களேன். சொந்தக்காரன் கடன் கேட்க வந்தான்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு நம்ம ரோல் மாறணும், அவனோட கஷ்டப்படுற மாதிரி நடிக்கணும். என்னப்பா செய்ய, அவன் கதவை திறந்துட்டு வீட்டு வரவர்களே நம்ம ஆட ஆரம்பிச்சிடுவான். என்னப்பா செய்ய, ரூபாயே இல்லை, என்ன செய்யனே தெரியல அப்படிமா. அவனை சொல்லி அனுப்பிடுவான். அவன் சரி நம்மளோட இவன் மோசமாக இருக்கான் போலன்ட்டு போயிடுவான். இன்னொரு நண்பர் டக்குன்னு பெரிய ஒரு பணக்கார நண்பர் வரான்னு வச்சுக்கோங்க, அவருக்கு மேலே பணம் இருக்க மாதிரி நம்ம நடிக்கணும், நம்ம அதோட பணக்கார மாதிரி நடிக்கணும். அவர்கிட்ட எந்த அளவுக்கோ, சார் நேற்றா சார் இந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கணும், 1.5 டன் ஏசி 2 ரூமுக்கு மாட்டிருங்க சார் அப்படின்னு சொல்லணும். அவரிடம் பணக்காரராகவும் இவரிடம் ஏழையாகவும் நடிக்கின்ற இந்த நடுத்தர வர்க்கம் படுகின்ற பாடு மிக கடுமையானது, கொடுமையானது. ஏன் இந்த நிலை? ஏற்றத்தாழ்வு. ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது, எல்லாம் ஒன்று. இறைவன் நம்மளை மேலிருந்து பார்க்கிறார், நாம் நம்மளிருந்து நேராக பார்க்கிறோம். நேராக பார்ப்பதிலே தான் ஏற்றத்தாழ்வு தெரிகிறது. நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சமமாக தான் தெரியும். இந்த கோவிலும் ஒன்று போல தான் இருக்கும், தென்னை மரமும் ஒன்று போல தான் இருக்கும். இங்கே உட்கார்ந்து இருக்கின்ற ஆன்மீக பெருமக்களும் ஒரு 100 அடியிலேருந்து பார்த்தா எல்லாம் சமமாகவே இருக்கும். எதுவும் உயர்வு தாழ்வு இருக்காது. இறைவன் நம்மை மேலிருந்து கீழாக பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் அவரில் நம்ம ஏற்றத்தாழ்வை பார்ப்பது கிடையாது. ஆனால் நாம் நம்முள் ஏற்றத்தாழ்வுகளை இன்னும் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அதை தவிர்த்து விட வேண்டும். அடுத்து வஞ்சகம். இது ரொம்ப முக்கியமானது. இதை மனசில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த வஞ்சகம் என்றைக்கோ நடந்த ஒரு விஷயத்தை 10 ஆண்டுகள் கழித்து அதை நிறைவேற்றுகிறார்களே, அது எத்தகைய கொடுமையானது. இன்னார் செய்தாரை அவர்னான நன்னயம் செய்துவிடல்னு வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்கார். இன்னார் செய்தாரை ஒருத்தர் அவர்னான நன்னயம் செய்துவிடல்னு வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்கிறாரே. ஆண்டாண்டு காலமாக ஒருவன் என்றோ செய்த தவறை மனதிற்குள்ளே வைத்து அவரை பழி வாங்குகின்றோம் என்றால் அதுதான் வஞ்சகம். அது மிக கொடுமையான ஒரு தீய குணங்கள். இந்த 6 தீய குணங்களையும் நாம் தவிர்த்து விட்டால் இந்த வாழ்க்கையிலே மிக எளிதாக இறைவனுடைய திருப்பாதங்களிலே சரணடைந்து விடலாம். இந்த 6 தீய குணங்களும் இருப்பதனால 50 பாவங்கள் இந்த சமுதாயத்துக்கு வருது. இந்த சமுதாயத்தில் குற்றங்களாக 5 பாவச் செயல்களை சொல்கின்றார்கள். அதில் ஒன்று பொய், இன்னொன்று களவு, இன்னொன்று கொலை, இன்னொன்று சூது, இன்னொன்று கற்பழிப்பு. இந்த 50 குற்றங்களுக்கும் அந்த 6 தீய குணங்களே காரணமாக இருக்கிறது. எனவே அந்த 6 தீய குணங்களையும் நாம் நீக்கிவிட்டால் இறைவனுடைய பாதத்திலே நாம் சரணடைந்து விடலாம், மனித நிலையிலிருந்து மாறிவிடலாம். ஆனால் மாறுவது அவ்வளவு எளிதல்ல. அதற்காகத்தான் திருக்கோயில்களுக்கு வர வேண்டும், பகவானை நேரடியாக சந்திக்க வேண்டும், அவரிடமிருந்து அருளை பெற்று செல்ல வேண்டும். அவர் அதானே சொல்றார், வா என்கிட்ட வந்து அருளை வாங்கிட்டு போ. இந்த அப்படியே இந்த அழைப்புதலை பார்த்தேன், எவ்வளோ அழகாக அடிச்சிருக்காங்க பாருங்க. அருள் மிகு நெல்லையப்பர் பார்க்கணும். அருள் மிகு நெல்லையப்பர், அருள் தரும் காந்திமதி அம்பாள். நெல்லையப்பன்ட்ட நிறைய அருள் இருக்கு, ஆனால் அதை தரக்கூடிய மனம் அவரை காட்டிலும் அதிகமாக காந்திமதி அம்பாளுக்கு இருக்கு. அதனால தான் எப்போவுமே வீட்டில் கூட நம்ம அப்பா கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி அப்ளிகேஷனை முதல்ல அம்மாட்ட ஃபார்வேர்டு பண்ணுவோம். உடனே அம்மா அப்பாட்ட அதை சாங்ஷன் பண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க வீடுகளில். அதே தான் திருக்கோயில்களிலும் காந்திமதி அம்மாள் வரங்களை வைத்து கொண்டு காத்திருக்கிறார். வாங்குவதற்கு நாம் தான் தயாராக இல்லை. காரணம், எதை வாங்குவது என்று தெரியவில்லை, எதை வாங்கணும்னு நமக்கு தெரியலை, எது அருள்னு தெரியல, எது வேணும்னு தெரியலை. இப்போலாம் நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? எனக்கு தெரிந்த ஒரு அன்பர் பெரிய 2 சர்க்கரை ஆலை வச்சிருக்கார். என்ன பயன்? காப்பியில் 1 டம்ளர் 1 ஸ்பூன் சீனி போட்டு சாப்பிட முடியுமா? அவர் 2 சர்க்கரை ஆலை வச்சு எதுக்கு? அதை போலவே இன்று நாம் எண்ணற்ற பொருட்களை வைத்திருக்கிறோம். நம் வாழ்க்கையில் அது எதுக்கும் பயன்பட மாட்டேக்கு. நிம்மதி எங்கே எங்கே எங்கேன்னு தேடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் கோயிலுக்கே வாரோம். வந்த இடத்துல என்ன செய்யறதையுமா, இங்கேயாவது நிம்மதியை தேடுதமா? கிடையாது. இங்கேயும் என்ன பண்ணிருந்தோம், வந்த இடங்களில் நம் நிம்மதியை தொலைத்து விடுகின்றோம். இங்கே என்னெல்லாம், ஒருத்தர் கட்டிருக்கிற சேலையை பார்க்குறோம், ஒருத்தர் போட்டிருக்கிற நகையை பார்க்குறோம். அதாவது பரவாயில்ல, காந்திமதி அம்மாள் போட்டிருக்க பட்டுச்சேலை நல்லா இருக்குங்க. அன்றைக்கி ஒரு அம்மா, நானும் வரிசையில் பின்னாடி நின்றுட்டுருக்கேன், அத்தான் அப்படின்னுச்சா வீட்டுக்கார. அவரும் எப்போ போல் சொல்லுமா அப்படின்னாரு. ஏன்னா அதை தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டார் போல்.
சொல்லுமா அப்படின்னாரு. அம்பாள் கிட்டிருக்க பட்டு புடவை நல்லா இருக்கு, அந்த ஐயர்கிட்ட கேளுங்க எங்கே வாங்கினாங்கன்னு, இந்த வாரமே வாங்கிரும் அப்படிங்க. அப்போ காந்திமதி அம்மாள் கட்டுவதையெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா, கட்ட முடியுமா? அந்த அளவுக்கு நமக்கு வல்லமை இருக்குதா? பகவானே நம்ம போட்டிக்கு இழுக்கிறோமே, எந்த அளவுக்கு நம்மளுடைய மனம் பாழாய்ப்பட்டிருக்கிறது பாருங்க. இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வாரியார் சாமிகள் மிக அருமையாக சொல்வார், இறை சொல் புரிவில்லை. இதெல்லாம் இது இப்போ நான் சொல்ல போகிறது வாரியார் சாமிகள் சொன்னது. வாழ்க்கையில் 3 உயிரினங்களைப் போல் நாம் இருக்கக்கூடாது அப்படிம்பார். அது என்னென்ன உயிரினங்கள் அப்படின்னா, ஒன்று மூட்டை பூச்சி, இன்னொன்று எலி, இன்னொன்று கரையான். இந்த 3 நம்ம வீட்டிலே நமக்கு தொந்தரவு தரும். ஆனால் இதையெல்லாம் தொந்தரவுன்னு சொல்லுவோம். நம்ம பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எவ்வளோ தொந்தரவு கொடுக்குன்னு சொல்லவே மாட்டோம். இதெல்லாம் தொந்தரவு தருவோம்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மூட்டை பூச்சை பார்த்தா, ஏன்னா அது கடிச்சு நம்மளை தூங்க விடாது, டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும், துன்புறுத்திக்கிட்டே இருக்கும். இந்த மூட்டை பூச்சி எவ்வளோ தொந்தரவு தருது நமக்கு அப்படிமோ, மூட்டை பூச்சி தொந்தரவு கொடுக்குன்றதும். எலி பாருங்கள், எப்போவுமே திருடியே சாப்பிடும். நம்ம என்னெல்லாம் வச்சுருக்கோமோ அதெல்லாம் தூக்கிட்டு போயிடும் எலி. அப்போ கொஞ்சம் பேர் எலியாக இருக்கான், கொஞ்சம் பேர் நம்ம ஊரில் மனிதர்கள் எப்படியா இருக்காங்க, மூட்டை பூச்சியாக இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் கரையானாக இருக்கான். கரையானுக்கு ஒரு இது இருக்குது பாருங்களேன், நீங்கள் என்ன பொருள் வச்சாலும் அதை நாசம் பண்ணிடும். நல்ல டைல்ஸ் போட்டு தர வச்சாலும் அடியில் பிடிச்சி ஓட்டையை போட்டுரும், நல்ல நிலையை வச்சாலும் அதையும் அரிச்சிரும். கரையானுக்கு இந்த குணம் உண்டு. அப்பொழுது மூட்டை பூச்சியாகவோ எலியாகவோ கரையானாகவோ நாம் இருக்கக்கூடாது. அப்போ எப்படி இருக்கணுங்கிறதையும் வாரியார் சாமிகள் சொல்கின்றார். தேனியை போலவும் எறும்பை போலவும் இருக்க வேண்டும். தேனி எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குது, எறும்பு எவ்வளோ நேர்மையாக இருக்குது பாருங்கள். எறும்பு என்னைக்கு ஜிக்ஜாக் லைன் போட்டு போவாது. ஆனால் நம்மளால் ஒரு நாள் ரேஷன் கடையில் நேரம் நிற்க சொல்லுங்கள், நிற்க மாட்டோம். எல்லாருக்கும் சீனி இருக்குது, எல்லாருக்கும் பருப்பு இருக்குது, எல்லாருக்கும் கலர் டிவி இருக்குன்னாலும் நேரம் நிற்க மாட்டான். எப்படியெல்லாம் அந்த லைனை உடைக்கலாம், யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி குறுக்க போவானான்னு 50 ஃபோன் பண்ணியிருப்பான் லைன்லேருந்து. ஏன்னா நம்ம ஆளுக்கு லைனில் நிற்கிறது பிடிக்கவே பிடிக்காது. நேர்மைக்கும் நமக்கும் ரொம்ப தூரம். ஆனால் எறும்பு எங்கே சென்றாலும் நேர் வரிசையிலே செல்லும். தேனி எப்பொழுதும் ஓடி ஓடி உழைத்து கொண்டே இருக்கும். தேனியைப் போலவும் எறும்பை போலவும் நாம் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர கரையானை போலவோ எலியை போலவோ மூட்டை பூச்சியை போலவோ வாழக்கூடாதுன்னு கிருபானந்த சாமி சொல்லியிருக்கிறார். ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு இன்னைக்கு போய் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நாம் மூட்டை பூச்சியாகவோ எலியாகவோ கரையானாகவே தொடர்ந்து இருப்போம். நம்ம மாற மாட்டோம். இங்கே கேட்கும்போது மட்டும் நல்லா இருக்கும், வீட்டுக்கு போனோடனே மாறிடுவோம் இல்லையா? மனம் பக்குவப்படலை. அதனால தான் சொன்னேன், மனதை விரித்து வைத்து பழகிவிட்டால் இந்த உலகிலே எல்லாம் மிக எளிதாகிவிடும். மனதை குறுக்கிவிட்டால் இந்த உலகில் எதுவும் நிலையாக இருக்காது, எதிலும் நமக்கு நிம்மதியும் வராது, மகிழ்ச்சியும் வராது. நிம்மதி இருந்தால் தானே மகிழ்ச்சி வரும். இன்றைக்கி அதைத்தானே தேடி தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதே மாதிரி மும்மலங்களை நாம் கழிக்க வேண்டும். எப்படி காலையில் எந்திரிச்சோடனே மலம் கழிச்சாதான் அன்னைக்கு பொழுதே நல்லா இருக்கும் இல்லையா? ஒரு காலத்தில் நம்மளாம் எவ்வளவோ ஆணவமாக ஆடியிருப்போம். இந்த மும்மலம்ங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 மலங்களையும் நாம் கழித்து விட்டால் வாழ்க்கையினுடைய வெற்றியை தொட்டு விடலாம், இறைவனோடே இருக்கலாம். ஆனால் இந்த மும்மலத்தையும் கழிக்கிறது எப்படி அந்த 6 பெரும் தீய குணங்களை அழிப்பது சாதாரண காரியம் இல்லையோ, அதை போலவே இதுவும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனால் இறைவனோடு நாம் பயணித்தால், இறை வழிபாடோடு நம் வாழ்க்கையை வைத்து கொண்டால் இது மிக எளிதாகிவிடும். ஆணவம் இருக்கக்கூடாது. நான் அப்படிங்கிற ஆணவம் அது பல்வேறு நபர்களை அழித்து விட்டது, இன்னும் அழித்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆணவத்தை நாம் அழிக்க வேண்டும். இந்த நானுக்கு இப்போ அப்படியே இங்கே இருக்கவங்ககிட்டலாம் ஒரு வெள்ளை தாள் கொடுத்து நீங்கள் யாருன்னு எழுதுங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 லைன் எழுதுவோம் அல்லது 4 வரி எழுதிட்டு முடிஞ்சிட்டு சார் அப்படிமோ. அதே இன்னொரு பேப்பரை கொடுத்து உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி எழுதுங்க சார் அப்படின்னா கடன்னு பேப்பர் ஃபுல்லாக முடிச்சுட்டு சார் அடிஷனல் ஷீட் கிடைக்குமா அப்படின்னு கேட்போம். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி அத்தனையும் தெரிந்து வச்சிருக்கிற நம்மளை பற்றி எதுவுமே தெரிஞ்சு வச்சுருக்க மாட்டோம். அவனுக்கு என்ன கலர் பிடிக்குன்னு தெரியும், அவனுக்கு என்ன கலர் பிடிக்காதுன்னு தெரியும், அவனுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குன்னு தெரியும், யாரை பார்த்தா கோவம் வரும்னு தெரியும். ஆனால் நம்மளை பற்றி நாம் எதுவுமே தெரியாது. இறைவன் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், என்று நீ உன்னை அறிகிறாயோ அன்றுதான் வாழ்க்கையினுடைய நிலையை நீ உணர்வாய். நம்மளை அறிய வேண்டும். எனக்கு எது முடியும், என்னால் எது முடியும், எனக்கு எது முடியுமோ அதுவே எனக்கு போதுமானது.
இப்போ ஒரு கண்டக்டரு சினிமா படத்தில் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாருங்க காண்டி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கண்டக்டரும் சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு நினச்சா முடியுமா? கண்டக்டர் வேலை நிம்மதியாக பார்க்க முடியாது இல்லையா? உண்மை தானே? அது யாரேனும் ஒரு சிலரால் முடியக்கூடிய காரியம். அதுவே எல்லாரும் ஆக வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. இன்றைக்கி பிரச்சனையே அதான். வீடுகளில் மாணவர்களை நம்ம என்ன பாடுபடுத்துகிறோம். குழந்தைகளை ஒரு வீட்டுக்கு நான் போனேன், அப்படியே போர்க்களம் மாதிரி இருந்தது அந்த வீடு. என்னடா பிரச்சனைன்னு கேட்டேன் அந்த பையன்ட்ட. எங்கள் அப்பா என்னை டாக்டராக சொல்லுதார் சார் அப்படின்னா. ஏன்டா அப்படின்னேன். உடனே அவர்கிட்ட போய் கேட்டேன், அண்ணாச்சி என்ன பிரச்சனை, ஏன் உங்கள் பையனை போட்டு இப்படி கொடுமைப்படுத்திய, என்ன சொல்லுங்க அப்படின்னேன். இல்லை சார் டாக்டர் ஆயிரணும் சார்னார். எதுக்கு அப்படின்னேன். இல்லை நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், டாக்டர் ஆக முடியல, அதனால் என் பையன் டாக்டர் ஆயிடணும் அப்படின்னாப்ல. நான் சொன்னேன், நீங்கள் டாக்டர் ஆகலைன்னா தண்டனை உங்களுக்கு கொடுக்கணும், உங்கள் பையனுக்கு கொடுக்கக்கூடாது. அவர் என்னவாக விரும்புகிறாரோ அதை அவர் ஆக வேண்டும், நீங்கள் ஆக விரும்புவதை அவருக்கு திணிக்கக்கூடாது. இதுதான் இன்றைக்கி பிரச்சனை. இந்த உலகத்தில் எல்லாரையும் மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றோம். நாம் ஒரு பொழுதும் மாறுவதற்கு நமக்கு மனம் வர மாட்டேங்குது. எல்லாரையும் மாற்றிடணும், எல்லாரும் மாறிடணும். ஆனால் நான் மட்டும் மாற மாட்டேன். என்னுடைய நிலைப்பாட்டில் நான் தெளிவாக இருப்பேன். எனக்காண்டி குழந்தை மாறிடணும், மனைவி மாறிடணும், அப்பா மாறிடணும், அம்மா மாறிடணும், மாமியார் மாமனார் அண்ணன் தம்பி அக்கா தங்கை அத்துணை பேரும் மாற வேண்டும், சுற்றத்தாரும் மாற வேண்டும், உடன் வேலை பார்ப்பவர்களும் மாற வேண்டும். நான் மட்டும் என்னுடைய கொள்கையில் மாறவே மாட்டேன் என்பதிலே நாம் தீர்க்கமாக இருக்கின்றோம். இந்த பிடிவாத குணம்தான் இன்றைக்கு பல பேருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக ஆக்கி கொண்டிருக்கின்றது ஆன்மீக அன்பர்களே. எனவே அந்த மும்மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கக்கூடிய அந்த மும்மலங்களையும் நாம் கழித்து விட்டால் நம் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும். நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் என்ன செய்வேன் தெரியுமா அப்படிம்பார். அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவரால் இல்லை, நம்மளாலையுமே ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம இயக்குபவர் இறைவன். அவர் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் செய்ய முடியும். பேரலைஸ் அட்டாக்னு ஒரு நோய் வருது, பக்கவாதம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நோய் வந்தவர்கள் தன்னுடைய கையையும் தன்னுடைய காலையும் கூட தன்னால் ஆட்ட முடியாத நிலைமைக்கு வந்து விடுகிறார்கள். அப்போ உங்கள் கையை தூக்குறதுக்கும் உங்கள் காலை தூக்குறதுக்குமே எம்பெருமானுடைய அருள் வேணுமே. நீங்கள் எப்படி அடுத்தவங்களை என்ன பண்ணிடுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? வயதானவர்களுக்கு தெரியும், காலையில் சிறுநீர் கழிப்பதற்கும் மலங்கழிப்பதற்குமே பெரிய பாடு, மிகப்பெரிய போராட்டமே அதான் வாழ்க்கையில். அப்பொழுது நிலையை உணர வேண்டும். எது உண்மை, எது பொய், எது மாயைன்னு உணர வேண்டும். இறைதான் உண்மையானது. அதை தவிர நமக்கு உண்மை போல இருப்பது எல்லாமே மாயை. அது எல்லாம் இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் இருக்காது. ஆனால் இறை அப்படி கிடையாது, எப்பொழுதும் அப்படியே இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, 5 வயதில் நீங்கள் அந்த பையனை நெல்லையப்பன்ற கூட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் 50 வயது வரைக்கும் நெல்லையப்பர் அதே இடத்துல தான் இருந்திருப்பார். ஏன்னா இவர் 2000 ஆண்டுகள் இங்கே இருக்கிறார். இனியும் பல்லாயிரம் ஆண்டுகள் இங்கே இருந்து அருள் பாலிப்பார். அப்பொழுது இறை மாறாதது. இந்த உலகிலே மற்ற எல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது என்றால் இறையை நோக்கியே நம் கவனத்தை திருப்பி பழக வேண்டும். அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இந்த நெல்லையப்பர் திருக்கோயிலில் இங்கே தான் அருளனுடைய எம்பெருமான் சிவனுக்கு 5 வகை தொழில் நம்ம படிச்சிருப்போம். ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். அதில் அருளல் நெல்லையப்பருக்குள்ள ஸ்தலம் இங்கே நடந்திருக்குது. அதில் படைத்தல் நமக்கு தெரியும், உயிரை உருவாக்குறது. காத்தல் தெரியும், அந்த படைத்த உயிர்களை எல்லாம் காத்து கொண்டு வருவது. அது ரொம்ப முக்கியமானது, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அழித்தல், பிறந்த உயிர்களெல்லாம் ஒரு நாள் சென்றே தீர வேண்டும் என்பது நியதி. மறைத்தல், இது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேருக்கு இந்த மறைத்தல் தெரியாது. மறைத்தல்னா என்ன அப்படின்னா மறந்து போதல். இந்த மறந்து போதல் மட்டும் மனிதனுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, வாழவே முடியாது. நல்லா யோசித்து பாருங்க, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன் அல்லது 5 ஆண்டுகளுக்கு முன் நமக்கு வேண்டிய யாராவது ஒருவர் தவறி போயிருப்பாங்க. அன்றைய தினம் நாம் எவ்வளோ அழுதுருப்போம், எத்தனை நாள் சாப்பிடாமல் இருந்திருப்போம். ஆனால் ஒரு 5 வருஷம் கழிச்சு அப்படி இருக்குமா? மறந்துருந்தோம் இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு நாள் ரொம்ப கேவலமாக நம்மளை ஏசியிருப்பான், சாப்பிடாமல் இருந்திருப்போம். 10 வருஷம் கழிச்சு அதை மறந்துருந்தோம்ல, அதை நினச்சிட்டே இருந்தால் சாப்பிடவே முடியாது இல்லையா? அப்போ மறத்தல் மனிதனுக்கு அவசியமானதுன்னு எம்பெருமான் சிவனுக்கு தெரிகின்றது. அந்த மறத்தல் எங்கே செய்யப்படுகிறது என்றால் குற்றாலத்தில்.
தெரிஞ்சுக்கணும். குற்றாலத்தில் தான் மரத்தல் தொழிலை சிவபெருமான் செய்வதாக தலபுராண வரலாறு சொல்லி கொண்டிருக்கின்றது. எனவே இந்த அருளல் இங்கே வர்றவர்களுக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டே இருக்கிறார் எம்பெருமான் நெல்லையப்பர். அதனால தான் சொன்னான், அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்மாள். இங்கே அருள் நிறைந்து இருக்கிறது, வாங்குவதற்கு நாம் தயாராக இல்லை. இங்கே வந்து தான் நம்ம அருளை தவிர எல்லாமே கேட்காம அருளை விட்டுருதோம். ரூபா வேணுங்க, கார் வேணுங்க, எல்லாம் கொடுத்துருந்தாரு. ஏதாவது ஒரு நோயை கொடுத்தா அவ்வளோ திருப்பி டாக்டர்கிட்ட போயிருது, இல்லைன்னா வேற எங்கேயாவது போயிருது, கடைக்கு போயிருது இல்லையா? அப்போ எதை இறைவனிடம் கேட்க வேண்டும்னு நம்ம தெரிந்து வைத்து கொண்டால் வாழ்க்கையினுடைய வெற்றியை அடைந்து விடலாம். இந்த உலகத்திலே இதற்கு முன்பாக நிறைய பேர் அப்படி என்ன சார் நம்ம மதத்தில் இந்துவாக இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு தெரியும் அறிவியலை மிஞ்சிய சக்தி எதுவுமே கிடையாது சார் அப்படின்னா எல்லாரும் ஆமாம் சார் அறிவியல் தான் சார் கண்டுபிடிப்பிலே உயர்ந்ததுன்னு. நம்மலாம் இன்னைக்கு இந்த தொலைக்காட்சி, இங்கே எல்லா தொலைக்காட்சியும், இங்கே இல்லாத தொலைக்காட்சியே இல்லை இல்லையா? எல்லா தொலைக்காட்சியும் இந்த நிகழ்ச்சிகளை இங்கே மிக அழகாக படம் பிடித்து கொண்டிருக்கின்றன. அவ்வளவு நேரலையில் வீடுகளுக்கு போகுது, மிக தெளிவாக எல்லா தொலைக்காட்சியிலையும் போகுது. இந்த நேரலை அறிவியலுடைய கண்டுபிடிப்பு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அது தவறு. எம்பெருமான் சிவன் அவருடைய திருமணத்தை கைலாயத்திலே நடத்துகிறார். என்னையே போல ஒரு உயரமுள்ள அகத்திய மாமுனிவர் அங்கே வாரார். உயரத்தில் தான் என்னையே போலன்னு சொன்னேன், மித்த எதுக்கும் நான் அகத்தியர் பக்கத்தில் வந்துட முடியாது. உயரத்திலேயாவது வர முடிஞ்சதேன்னு எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா? என் அளவே இருக்கக்கூடிய அகத்தியர் திருமணத்தை காண்பதற்காக கைலாய மலை போகிறார். உலகம் சமநிலையை இழக்கிறது. சிவபெருமான் பதறிட்டார், எப்பா அகத்தியா நீ இங்கே வந்தனா இந்த உலகம் தாங்காது, நீ உன்னுடைய தேசத்துக்கு போ. அவருடைய தேசம் எங்க? பாவநாச மலை, நீ உன் இடத்துக்கே போப்பா அப்படின்னா உடனே அவருக்கு கோவம் வந்துட்டு, அகத்தியர் பயங்கரமாக கோவப்படக்கூடியவர். உன் திருமணத்தை காணுகின்ற பாக்கியம் எனக்கு இல்லையா, நான் அதற்கு தகுதி இல்லையா அப்படின்னு கேட்காரு சிவபெருமானை பார்த்து. இல்லைப்பா நீ உன் இடத்துக்கு போய் உட்காரு பாவநாச மலையில், அங்கே உனக்கு என் திருக்கையில் என் கல்யாண காட்சி உனக்கு வரும் அப்படிங்கிறார். இவர் போய் பொதிகை மலையில் அமர்ந்தார். பொதிகை மலையில் சிவபெருமான் காட்சி லைவில் வருதுன்னா லைவ் இன்னைக்கு வந்ததா 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்ததா என்று சிந்திக்கப்பட வேண்டும். இது வரலாற்றிலே குறிக்கப்பட்ட செய்தி. இது மட்டும் கிடையாது, அடுத்த செய்திக்கு வர பாருங்க. ஏடிஎம் எனி டைம் மணி எவ்வளோ வசதியாக இருக்குது. அப்பாட்ட இன்னைக்கு பையன் பேசுறது 2 விஷயத்துக்கு தான் பேசுகிறான். அப்பா நல்லா இருக்கலாம், ரூபாயை போட்டு விடுங்க அப்படிங்க. அவன் எந்த ஊர்லேயாவது தான் இருக்கான், அப்பா எந்த ஊர்லேயாவது இருக்கிறாரு. ரூபா வேணும்னா 2 பேர்ட்டையும் ஏடிஎம் கார்டு இருக்குது, அதுக்கு தான் பேசுகிறான்னு இன்னைக்கு பாதி பையன். ஏடிஎம் இப்பொழுது அறிவியலினுடைய உச்சக்கட்ட கண்டுபிடிப்பு என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு. திருவாரூரில் இருக்கக்கூடிய கமலாய குளத்தில் 10,000 பொற்காசுகளை எடுக்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். 63 நாயன்மார் வரலாறுல நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். அந்த 10,000 பொற்காசுகள் திருவாரூர் கமலாய குளத்திலே அவர் எடுக்கின்றார். எங்கே அந்த பொற்காசுகளை அவர் போட்டார் தெரியுமா? மணிமுக்தா நதியில் போடுறார். மணிமுக்தா நதியில் போட்டு கமலாய குளத்தில் எடுக்கிறார. அங்கே வந்துட்டுல ஏடிஎம் திருநெல்வேலியில் போட்டுட்டு பையன் மெட்ராஸில் எடுக்கிறானே, அதே தானே அன்னைக்கே வந்துடுச்சு. பெரிய புராணத்திலே சொல்லிட்டார சேக்கிலார் பெருமான், ஏடிஎம் அப்பமே வந்துட்ட. அப்போ சைவ சமயம் எத்தகைய முன்மாதிரியாக இருக்கிறதுன்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை ஏன் தெரிந்து கொள்ள வேணும்னா, அப்போதான் இந்த எத்தகைய சிறப்பு மிகுந்த சமயத்தை நாம் பின்பற்றுகின்றோம்னு தெரியும். இன்னைக்கு சொல்லுதோம், சார் ஐயா ஆப்ரேஷன் அரவிந்துக்கு போங்க அப்படிங்க. யார் சொன்னா? அதுக்கு முன்னாடியே கண்ணப்ப நாயனார், திண்ணன் அப்படிங்கிற கண்ணப்ப நாயனார் திருக்கைலாய மலையில் மிக அழகாக, காளகத்தி மலையில் மிக அழகாக தன்னுடைய கண்ணை தோண்டி எம்பெருமானுக்கு கொடுத்தாரே. அங்கே கண் ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிட்டு இன்னைக்கா வந்துச்சு கண் ஆப்ரேஷன். எந்த ஆயுதமும் இல்லாமல் அன்றே கண் ஆப்ரேஷன் வந்துடுச்ச. எந்த வகையில் பார்த்தாலும் இந்த சைவ சமயம் உலக அறிவியலுக்கும் உலக பண்பாட்டுக்கும் முன் மாதிரியாகவும் முன்னோடியாகவும் இருந்திருக்கிறது. அந்த சமயத்தை நாம் பின்பற்றுகிறோம் என்றால் எத்தகைய புகழ் வாய்ந்தவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த சமயத்துள்ளே நம்மளை இணைத்து கொண்டு நான் பெரியவன் என்ற எண்ணத்தை புறந்தள்ளி, இறைவா உன்னிடம் நான் என்னை கொடுத்து விட்டேன் அப்படின்னு நம்ம என்னைக்கு நின்னை சரண் அடைந்தேன் அடைகின்றோமோ அன்று நம் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும். நாம் தேடுகின்ற மகிழ்ச்சி இறைவனுடைய எல்லையில் இருக்கிறது.
இறைவனுடைய எல்லையை நாம் அடைய வேண்டும் என்றால் அவனிடம் நம்மை சரணடைய செய்ய வேண்டும் என்று ஆன்மீக பெருமக்களுக்கு கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை அளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி வாய்மொழி கேட்ட அத்துணை பேரையும் தலைவணங்கி இப்போதைக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை எப்போதைக்கும் எனக்கு அருள்மிகு நெல்லையப்பர் அருள்தலும் காந்திமதி அம்பாள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அத்துணை நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறையாக நன்றி கூறி சந்திப்போம். நின்னை சரணடைவோம். இறைவன் பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நன்றி, வணக்கம். அருமையான ஒரு பக்தி சொற்பொழிவை நம்முடைய முனைவர் காவண்ணா சரவணகுமார் அவர்கள் இங்கே வழங்கினார்கள். மிக அருமையான முறையிலே இங்கே நின்னை சரணடைகின்றோம் என்று இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று குறிப்பிட்டது போல அவன் அருளாலே மிக அருமையான உரையை ஆற்றியிருக்கின்றார். நெல்லையில் நடைபெற்ற புத்தக திருவிழாவில் கூட வாசிப்பு இயக்கத்தின் சார்பில் புத்தக திருவிழாவை 10 நாட்கள் சிறப்பாக நடத்திய பெருமைக்குரியவர் நம்முடைய சரவணகுமார் அவர்கள். அவர்களை திருக்கோயிலின் சார்பில் இப்போது சிறப்பு செய்யப்படுகின்றது. முனைவர் கவிஞர் நல்லாசிரியர் சைவ சித்தாந்த ரத்னம் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். தொடர்ந்து வாசிப்பு இயக்கத்தினுடைய திரு தம்பான் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.